தனது வாழ்க்கையை தொடர்ந்து வீணாக்கிக் கொண்டிருந்தாள். ஒரு வாக்கியம் அவளின் வாழ்க்கையையே மாற்றும் வரை. ஒரு பரபரப்பான ஊரில் லில்லி என்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் நல்ல மனம் கொண்டவள். அனைவருக்கும் உதவி செய்தாள். ஆனால் லில்லிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவளுக்கு ஒழுக்கம் இல்லை. தாமதமாக தூங்குவது, படிப்பை தவிர்ப்பது, அதிகமாக விளையாடுவது. அதுவே அவளின் தினசரி வாழ்க்கை. அவளின் பெற்றோர் பலமுறை எச்சரித்தார்கள். ஆனால் லில்லி கேட்கவில்லை. அவள் எனக்கு பிடித்ததை செய்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நம்பினாள். ஒரு நாள் ஒரு புத்திசாலி ஆசான் அந்த ஊருக்கு வந்தார். அவர் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தின் சக்தியை பற்றி கற்றுக் கொடுத்தார். அதை கேட்ட லில்லிக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அவள் ஆசானை சந்திக்க சென்றாள். ஆசான் லில்லியை வெளியே அழைத்து சென்றார். அவளின் பெற்றோர் அதிகாலையிலேயே கடினமாக வேலை செய்வதை காட்டினார். பிறகு அவர் கூறினார், உன் பெற்றோர் ஒழுக்கத்துடன் உழைக்கவில்லை என்றால் இப்படி சந்தோஷமாக நீ வாழ முடியுமா என்று கேட்டார். அவர் தொடர்ந்து, ஒழுக்கம் என்பது நம் சிரமங்களை வெல்வது. அதுவே வெற்றியின் ரகசியம். வெற்றி பெற வேண்டுமெனில் நீயும் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்றார். அந்த வார்த்தைகள் லில்லியை முழுவதும் மாற்றிவிட்டது. அடுத்த நாள் முதல் அவள் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்தாள். படிப்பதற்கான சரியான நேரத்தை அமைத்தாள். விளையாட்டையும் சமநிலையுடன் வைத்தாள். அவளின் நண்பர்கள் அவளை கேலி செய்தார்கள். சில நேரங்களில் லில்லிக்கும் கைவிட வேண்டும் போல தோன்றியது. ஆனால் ஆசானின் வார்த்தைகளை நினைத்து தன்னையே வென்றாள். அதனால் யாராலும் அவளை வெல்ல முடியவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு முழு கிராமமும் லில்லியை மதிக்கத் தொடங்கியது. அவள் திறமைசாலி என்பதற்காக அல்ல, அவள் ஒழுக்கத்தை பின்பற்றியதற்காக. அதனால் வெற்றியை அடைவதற்கான திறவுகோல் ஒழுக்கம். சோம்பலை வென்று உன்னை நீயே கட்டுப்படுத்து.